தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற கோயில் விழாக்களில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். ஆரணி அருகே ஸ்ரீ ரேணுகாம்பாள் திருக்கோவிலில் வைகாசி விசாக மகா தேரோட்டம் நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட அம்மனை தேரில் வைத்து பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். முக்கிய வீதிகளின் வழியாக தேர் வந்தபொழுது அம்மனுக்கு பக்தர்கள் காணிக்கைகளை செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குத்தாலம் அருகே மங்கைநல்லூர் கிராமத்தில் ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆலயத்தின் முன்பு அமைக்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் கூண்டு காவடி மற்றும் அலகு குத்தி பக்தர்கள் தீமிதித்த காட்சி காண்போரை பக்தி பரவசமடைய செய்தது. இறுதியாக சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டதை அடுத்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே ஸ்ரீதேவி ஸ்ரீ பூதேவி வெங்கடேச பெருமாள் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. 2ஆம் கால பூஜை நடைபெற்ற பிறகு வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க புனித நீரை கோபுர கலசத்தின் மேல் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பொன்னமராவதி அருகே காரையூரில் உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. கொட்டும் மழையில் நனைந்தபடி தாரை தப்பட்டை முழங்க பூத்தட்டுகள் சுமந்து வந்து பக்தர்கள் அம்பாளுக்கு காணிக்கையாக செலுத்தினர். இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் உள்ள ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக கொடிமரத்திற்கு பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. முக்கிய விழாவாக 22ஆம் தேதி கருட சேவையும், 25ஆம் தேதி திருக்கல்யாண வைபவமும், 26ஆம் தேதி திருத்தேரோட்டமும் நடைபெற உள்ளது. சென்னை திருவொற்றியூரில் கல்யாண வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வைகாசி பிரம்மோற்சவ கொடியேற்ற விழா நடைபெற்றது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற விழாவில் வேத விற்பனர்கள் மந்திரங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.